குமார் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன். நான் ஒரு ஜோசியர் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நெட்டில் சர்ச் பண்ணும்போது ரிவ்யூஸ் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு மயிலாடுதுறையில் இருக்கிற தன்வந்திரி ஜோதிடம் மிஸ்டர் முருகவேல் கிட்ட கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொன்னேன். சில நேரத்தில் கிளம்பும் போது நிறைய தடங்கள் வரும், டைமிங் மிஸ் ஆகும். திடீர்னு தோணுச்சு இந்த தடவை கார் கிடைக்கல, வாடகை கார் தான். எப்படியோ டக்குன்ட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில் முடிவு பண்ணி கிளம்பணும். நானும் என் மனைவி என் குழந்தைகள் கிளம்பி போயிட்டோம். போய் ஈஸியாக தான் இருந்தது, அட்ரஸ்லாம் கண்டுபிடிக்கும், ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை. போன உடனே ஐயா இருந்தார். இப்போ நார்மலாக யூஸ்வலாக பார்க்குறோன்னு வச்சிங்களேன், ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இல்லை ஒரு ½ அன் ஹவர், மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவர் அப்படி கிடையாது. நம்மளோட பிரச்சனைகளை முழுசாக ஆழமாக கேட்டுட்டு நம்மளுக்கான சொல்யூஷன்ஸ், ப்ரெடிக்ஷன் 100% கரெக்டாக இருந்தது. நம்மளுக்கு ப்ரெடிக்ஷன்ஸை விட சொல்யூஷன்ஸ் முக்கியம். அவர் மூலியமாக போனதோடனே ஒரு ரியலைசேஷன் சொல்லுவோம், அது எனக்கு கிடச்சிது. ஒரு திருப்தி இருந்தது. சீரியஸாக சொல்கிறேன், ஒரு 3 மணி நேரம் பார்த்தோம். டைம் போனதே தெரியல. மனசை விட்டு பேசணும், நிறைய பேசணும். ஒரு சொந்தக்காரங்கிட்ட உட்காந்துன்னு நம்ம பேசுவோம் தெரியுங்களா, இதாச்சு இதாச்சு இதாச்சு. யூஸ்வலாகவே ஒருத்தருக்கு புலம்புறதுனாலே பிடிக்காது. ஆடா போப்பா இவன் புலம்புறான்னு. பட் ஜோசியக்காரங்க பிரச்சனை இருக்கிறதுனால தான் ஜோசியக்காரங்கிட்டே வராங்க. அப்படி இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, தம்பி நான் சொல்கிறது செய்ப்பா, அவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்லி தான் கைட்டு விட பார்ப்பாங்க. ஆனால் அவர் அப்படி இல்லை. A to Z தாண்டி இசட்டுக்கு அப்புறம் எதாவது இருந்தால் கூட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சில சொல்யூஷன் சொன்னார். அவர் மூலியமாக எனக்கு ஒரு இடம் போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. நல்லது நடக்குது. போங்க, பாருங்க, ஃபோர்ஸ் பண்ணலை யாரையும். நீங்கள் ஒரு தடவை போனீங்கன்னா நீங்கள் 4 பேர்கிட்ட சொல்லுவீங்க. அந்த மாதிரி இருக்கும் சுச்சுவேஷன். ஒரு பாரம் குறைஞ்சா மாதிரி ஒரு யூ கேன் கெட் எ ஃபீல் லைக் யூ அன்லிஃப்டட் சம்திங் வெயிட் ஆன் யுவர் ஹெட். சொல்யூஷன் கிடைச்சிதா கிடைக்கலன்றது ரெண்டாவது. உங்களுக்கு அப்ரோச்னு ஒன்று இருக்குல்ல, அதுவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது இது நம்மளை எங்கே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். அங்கே போயிட்டு வந்தோடனே இன்டைரக்டாக நிறைய விஷயம் நடந்தது. அவர் டைரெக்டாக சொன்ன விஷயத்தை விட இன்டைரக்டாக இங்கே போனால்தான் இது கிடைச்சதோ அந்த மாதிரி எண்ணங்கள் வந்தது. போங்க, பாருங்கள், கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் உங்களுக்கு கிடைக்கும்.